சிவாய திருச்சிற்றம்பலம். குருவே சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓம் குருவழியே ஆதி ஆதி. ஓம் குருவழியே வேதம் வேதம். ஓம் குருவழியே தீபம் தீபம். ஓம் குரு பதமே காப்பு காப்பு காப்பு. அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களுடைய சரணாகதி என்கின்ற யூடியூப் சேனல் இன்று முதல் நாங்கள் துவங்கியிருக்கிறோம். இந்த சேனல் துவங்கப்பட்டதற்கான நோக்கம், எங்களுக்கு தெரிந்த ஆன்மீக தகவல்களையும் மற்றும் மருத்துவ குறிப்புகளையும், இயற்கை மருத்துவம் மற்றும் இயற்கை உணவு மருத்துவம் போன்ற முறைகளில் நாம் நம் உடல் நலத்தை பேணிக்கொள்ளவும், நமது மனநலத்தை ஆன்மீக வழியில் பேணிக்கொள்ளவும் எங்களால் இயன்ற குறிப்புகளை எங்களது சேனல் மூலமாக இந்த பூவுலகிற்கு தெரிவித்திட அடியேனுக்கு பகவான் உத்தரவிட்டிருக்கிறார். அதற்காக இந்த சேனலை இன்று முதல் துவக்குகிறோம். இதற்கு தங்கள் எல்லாருடைய மேலான ஆதரவும் அன்பும் வேண்டுமென பணிவோடு கேட்டுக்கொண்டு, இந்த சேனலை உங்களது ஆசீர்வாதங்களுடன் 30 முக்கோடி தேவர்கள், சப்தரிஷிகள், 18 சித்தர்கள், எங்கள் குருநாதர்களின் ஆசியுடன் இன்று நாங்கள் இதை துவங்குகிறோம். குருவே சரணம். இப்பொழுது ஆன்மீகம் அறிமுகம். இன்றைய வீடியோவில் நாங்கள் ஆன்மீகம் அப்படின்னா என்னங்கிறது ஒரு அறிமுக வீடியோவாக கொடுக்கலான் இருக்கோம். ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிறது மட்டும் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி, நம்முடைய மனசு அப்படிங்கிறது தான் எல்லா விஷயங்களுக்கும் அந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூத சக்திகளோடு சேர்ந்து, நம்முடைய மனம் அப்படிங்கிறது சரியாக இருந்தால் மட்டும்தான் ஆன்மீகமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், நமது வாழ்க்கையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் மனம் அப்படிங்கிறது தான் அடிப்படை தத்துவம். அப்போ அந்த மனம் சரியாக இருந்தால் மட்டும்தான் ஆன்மீகமும் தலைக்கும், நமக்கு புதிய மறுமலர்ச்சியும், நமக்குள்ளே இருக்கிற பகவானை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். அப்போ அந்த மனசை நம்ம முதல்ல எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது சீன தேசத்தில் ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசனுக்கு ஞானம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் தெரியணும். அப்போ அவன் என்ன பண்ணால், தன்னுடைய அரசவை கவிஞர்களையும் மந்திரிகளையும் ஆலோசகர்களையும் எல்லாத்தையும் கூப்பிட்டு, எனக்கு ஞானம்னா என்னங்கிறத ஒரு வரியில் எனக்கு பதில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அறிஞர்களும் புலவர்களும் பக்கம் பக்கமாக புத்தகங்களை, மிகப்பெரிய புத்தகங்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்து, இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை, எனக்கு உடனடியாக ஞானம்னா ஒரு வரியில் தெரியணும் அப்படின்னு சொல்லி, நாளைக்கு காலையிலக்குள்ளே எனக்கு எல்லோரும் இதுக்கு பதில் சொல்லணும், அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய தண்டனையை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு தன்னுடைய அரசவையில் அறிவிக்கிறான். அடுத்த நாள் எல்லாரும் நடுங்கிட்டே போகிறாங்க. என்ன அரசன் என்ன பண்ண போகிறாரோ, ஏது பண்ண போகிறாரோ, நம்ம யாருக்கு இதுக்கு பதில் தெரியலையே அப்படின்னு சொல்லி போகும்பொழுது, அந்த நாட்டுடைய நிதியமைச்சர் அந்த அரசனுக்கு இங்கே இருக்கிற யாருக்கும் அந்த ஞானம்னா என்னங்கிறது அவ்வளோ சுலபமாக விளக்கறதுக்கான வழி தெரியல. அதனால் இந்த ஊர்லேருந்து ஒரு 40 மைல் தொலைவில் ஒரு மலை இருக்குது. அந்த மலை மேலே ஒரு ஞானி இருக்கார். அந்த ஞானிகிட்ட போய் நீங்கள் ஞானம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் உங்களுக்கு உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அரசன்ட்ட சொல்கிறார். அரசன் அதை ஏற்றுக்கிட்டு அந்த ஊருக்கு உடனடியாக கிளம்பி போகிறாரு. அந்த மலை மேலே ஏறி போய் பார்க்கும்போது அந்த ஞானி, அந்த குடிலில் அந்த ஞானி இருக்கார். இவர் போய், நான் இந்த நாட்டினுடைய அரசன் வந்திருக்கிறேன் அப்படின்னு, எப்போவுமே அரசர்களுக்கே உண்டான ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி போய் நான் அரசன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவர் எதுவுமே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு உள்ளே போயிடுறார். அவருடைய சமையலறைக்குள்ளே போயிடுறார். இந்த அரசனுக்கு நாம் இந்த நாட்டோட அரசன் வந்திருக்கேன், இவர் அதை பற்றி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் சமையலறைக்குள்ளே போயிட்டாரு, இவர்கிட்ட நம்ம எப்படி ஞானத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் அந்த அரசனுக்கு, நம்மளுக்கு வந்த மாதிரியே அந்த அரசனுக்கும் வந்தது. அப்போ ஒரு சமையலறையிலிருந்து ஒரு கோப்பையில் தேநீரும் ஒரு காளி கோப்பையும் எடுத்துகிட்டு அந்த மேஜை மேலே வைக்கிறார். அரசனுக்கு முன்னாடி இருந்த மேஜை மேலே அந்த காளி கோப்பையும் தேநீர் கோப்பையும் வச்சு, அந்த கோப்பையில் இருந்த தேநீரை அந்த காளி கோப்பையில் ஊற்றுறார். ஒரு குறிப்பிட்ட இது ஊற்றுனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கோப்பை நிறைஞ்சிருது. ஆனாலும் அந்த ஞானி தேநீர் ஊற்றுறதை நிறுத்தவே இல்லை. அவர் அதை ஊற்றிட்டே இருக்கார். அந்த தேநீர் அந்த கோப்பையிலிருந்து நிரம்பி வழிஞ்சு அந்த மேஜை வழியாக கீழே போயிட்டுருக்கு. ஆனாலும் அவர் அதை நிறுத்தலை.
அப்போ அரசனுக்கு வந்து இவன் ஒரு பைத்தியக்காரனாக இருப்பான் போல இருக்கு, இவங்கிட்ட வந்து ஞானத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்தோமே, நம்முடைய முட்டாள்தனத்தை நம்ம என்னதான் சொல்றது அப்படின்னு சொல்லி அரசன் வந்து ரொம்ப வேதனைப்படுறான். அப்படி வேதனைப்பட்டுட்டு அவனுக்கு கோபம் வருது. நான் இந்த நாட்டோட அரசன் வந்திருக்கேன், நீ என்ன செஞ்சுட்டு இருக்க, பைத்தியகாரத்தனமா செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஞானியை மிரட்டுறார். அவருடைய மிரட்டல்களுக்கோ கோபத்துக்கோ ஞானி ஒரு துளி கூட அசைவு கொடுக்கல. அவர் ஊத்துறதை நிறுத்தவும் இல்லை, ஊத்திட்டே இருக்காரு, அது நிறைஞ்சு வலிஞ்சு போயிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அரசன் தன்னுடைய பொறுமை இழந்து ஞானியை தன்னுடைய வாள் எடுத்து வெட்டுறக்கு போறான். அப்போ போகும்போது நிறுத்து அப்படின்னு ஞானி சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னோன்னே, நீ இப்போ இந்த தேநீர் கோப்பை மாதிரி தான் நீ இருக்க, உன்னுடைய மனம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு குப்பைகள்னாலும் வேண்டாத விஷயங்கள்னாலும் இந்த உலகில் இருக்க கிடைக்கக்கூடிய தேவையில்லாத பொருள்கள்னாலும் நிறைஞ்சு வலியுது. உன்னுடைய மனம் வந்து எதையுமே நான் சொல்றதை ஏற்றுக்கிற நிலைமையில இல்லை, அது ஏற்கனவே நிறைய குப்பைகளை சேர்த்து அந்த குப்பைகளால் நிறைஞ்சு வலியுது அப்படின்னு சொல்லிட்டு நீ காளி கோப்பையா வா, அப்போதான் ஞானம்னா என்னன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. நம்மள பல பேருக்கு இதுதான் நிலை. இந்த நிலை என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு தான் ஒரு இடத்துக்கு போய் நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். எப்போவுமே ஒரு விஷயத்தை புதுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் நம்முடைய மனசை காலியாக வச்சுக்கணும். நம்முடைய மூளையும் நம்முடைய அந்த ஏற்றுக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் காலியாக வச்சுட்டு ஓப்பன் மைண்டடாக ஃப்ரீ ஸ்பேஸோடு நம்ம போனால் தான் அந்த அவங்க பெரியோர்களும் ஞானிகளும் நல்லவங்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நம்முடைய மனசில் உள்ளே போகிறதுக்கான இடம் இருக்கும். நாம் ஆல்ரெடி ஏற்கனவே நிறைஞ்ச கோப்பையோடு போகும்போது ஒரு ஞானியோ ஒரு நல்ல மனிதர்களோ ஒரு பெரியவங்களோ ஒரு நல்ல விஷயத்தை நம்மளுக்குள்ளே போடவே முடியாது. அதனால் ஆன்மீகத்துக்கான முதல் படி நம்மை நாம் காலியாக வைத்துக் கொள்வது. அப்பொழுதுதான் சொல்லுகின்ற விஷயங்கள் நமது ஆழ்மனதில் போய் பதியும். எனவே ஆன்மீக வழியில் வர விரும்பும் அடியோர்கள், பெரியோர்கள், சான்றோர்கள் எல்லாரும் தங்களுடைய மனதை காலியாக வச்சுக்கிட்டு இந்த ஆன்மீக விஷயங்களை கேட்கும் பொழுது தான் அது உங்களுடைய மனசுக்குள்ளே போகும். அதுதான் உங்களுக்குள்ள ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்தும். அதுதான் அந்த ஆதி இறைவனை, ஆதி சிவனை பார்க்கறதுக்கான மிகச்சிறந்த வழி. நன்றி.